கடந்த முறை ஆந்திராவில் பெரும்பான்மையுடன் ஆட்சியமைத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி இம்முறை எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெறாதது ஏன்? ஜெகனின் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆந்திராவில் 2019ஆம் ஆண்டு ஆட்சியிலிருந்த சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்தார். ஆனால் மத்திய அரசுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக ஓர் அணியை கட்டமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். ஆனால் அப்போது ஆளுங்கட்சி மீது இருந்த அதிருப்தியால் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆளுங்கட்சியானது. இவ்வாறு ஆட்சியை கைப்பற்றிய ஜெகன்மோகன் ரெட்டி பல்வேறு திட்டங்களை அறிவித்து மக்களின் மனதை கவர்ந்தார். ஆந்திராவில் எங்கு பார்த்தாலும் ஜெகனண்ணா ஜெகனண்ணா என்ற குரல்தான் ஒலித்தது. இப்படி இருக்க ஜெகனின் ஆட்சிக்கு பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை என்பதுதான் இன்றைய யதார்த்தமாக உள்ளது. சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன் பழைய வழக்கு ஒன்றில் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டார். கைதான சந்திரபாபு நாயுடு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த காட்சிகள் தொலைக்காட்சிகளில் வெளியாகி மக்களின் அனுதாபத்தை பெற்றது. இதையடுத்து வரும் தேர்தலில் ஜெகன்மோகனை எப்படியும் வீழ்த்துவேன் என்று சபதமெடுத்த சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநிலத்தின் பிரபல நடிகரான பவன் கல்யாணின் ஜனசேனாவுடன் கூட்டணி அமைத்தார். மேலும் தான் அதுவரை எதிர்த்து வந்த பாஜகவுடனும் சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டார். இந்த தேர்தலில் ஜெகன்மோகன் தனித்து களம் காண சந்திரபாபு நாயுடு கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி என மும்முனை போட்டி நிலவியது. அதன்படி சட்டமன்ற தேர்தலில் 175 தொகுதிகளில் 135 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளான ஜனசேனா 21 இடங்களிலும் பாஜக 8 இடங்களிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெறும் 11 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியை சந்தித்தது. அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் 16 இடங்களையும் பாஜக 3 இடங்களையும் ஜனசேனா 2 இடங்களையும் கைப்பற்றியது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 4 இடங்களை மட்டுமே கைப்பற்றிய நிலையில் காங்கிரஸ் ஒரு இடத்தை கூட கைப்பற்றவில்லை. எங்கு பார்த்தாலும் ஜெகனண்ணா என்று ஒலித்த குரல் ஏன் சந்திரபாபு நாயுடுவின் பக்கம் திரும்பியது? அதையும் பார்க்கலாம். ஜெகன்மோகனின் தன்னார்வலர் திட்டத்தின் மூலம் ஏராளமான மக்களுக்கு வீடுகளுக்கே சென்று ஆதார், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி கொடுக்கப்பட்டன. இருப்பினும் இந்த திட்டத்திலும் பல்வேறு முறைகேடுகள் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மருத்துவர்கள் மீதான தாக்குதல், அரசின் மீது அரசு ஊழியர்களுக்கு இருந்த அதிருப்தி, சந்திரபாபு நாயுடு கைது நடவடிக்கை, ஜெகனை தவிர கட்சியில் முக்கிய தலைவர்கள் இல்லாதது, 5 ஆண்டு கால நலத்திட்டங்களை பிரச்சாரத்தின் போது மக்களிடம் எடுத்து கூற தவறியது, ஜெகனின் சொந்த மாமாவான விவேகானந்தா ரெட்டியின் கொலை தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள், இந்த கொலைக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கும் தொடர்பு இருக்கிறது என அவரது சகோதரி ஷர்மிளா கூறியது, சட்டமன்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவரான சந்திரபாபு நாயுடுவை மரியாதை இல்லாமல் பேசியது, சந்திரபாபு நாயுடுவின் பிரச்சாரத்தில் கல்வீச்சு, ஒய்எஸ்ஆர் மையங்கள் அமைத்தது, தெலுங்கு தேசம் கட்சியின் தேர்தல் அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு முரண்களால் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வீழ்ச்சியடைந்ததற்கு காரணமாக உள்ளது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். மேலும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை. தெலுங்கு தேசம் கட்சியின் கூட்டணியில் உள்ள பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சிதான் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.